அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கர் அவர்களை சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வு இன்றும் சிறப்புடன் நடைபெற உள்ளது. இன்று நமக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர் இன்று இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக இணைத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மண்டலம் 22 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு பயிற்சிகளை அளிக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வக்கு நிறுவனை அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி கொள்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை நீக்கவும், பொருளாதார சமயங்களை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் மக்களுடன் துணைமுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழாவை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீயே என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தை இங்கே குடியுள்ள ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை இறஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை காலச்சக்கரத்தினுடைய 764வது நாள், இந்த மாதத்தினுடைய 33வது நாள் நிகழ்வாக நாளை நமது என்ற தலைப்போடு மாவட்ட ஆளுநர் பாஸ்கரனுடைய சிறிய தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல எங்களுடைய உதவியாளர் தாசன் அவருடைய வரவேற்று, எங்களுடைய சங்க உறுப்பினர் வரவேற்று இந்த காலச்சக்கரத்தை நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஆசான் நரசிம்ம அவர்களுடைய வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தின் மாவட்ட சேர்மன் குணபாலன் ஐயா அவர்களையும், வாணிஜாசன் அவருடைய சாம்சன் அவர்களையும், ரமேஷ்குமார் அவர்களையும், சதீஷ்குமார் அவர்களையும், சீனிவாசன் அவர்களையும், மாவட்ட துணை சேர்மன்கள் அவர்களையும் காலச்சக்கரத்தின் சார்பாகவும் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் சார்பாகவும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். நேற்றைய தினம் அருமையான ஈகை பற்றி அளித்த நம்முடைய இறைமந்தன் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் ரோட்டரி கிளப் ஸ்ரீமுஷ்ணம் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம். தர்மம் தானம் என்று இருக்கிறது. தர்மம் செய்வது தானம் செய்வது அது அதை தெளிவாக நேற்றைய தினம் எடுத்துக் கொண்டார்கள். சிறப்பு. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பானது வாழ்த்துரை வழங்கி வரவேற்புரை நிகழ்த்திய ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டு, தெளிவு குருவின் திருநாமம் செப்ப,
தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை எடுத்து வச்சிருக்கிறோம். சின்மய முத்திரை. ஆதிமுத்திரை. வணக்கம் முத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம், சந்திர வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சிகள். நன்றி ஐயா. கால் நீட்டிங்க. காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டிருங்க. கால்கள் நல்லா தளர வச்சுக்கிறோம். கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டணும். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வட்டமா சுத்துங்க கால்களை. 1 2 3. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. இந்த அசைவு பயிற்சியில நேற்று பாத்தீங்கன்னா தினமொரு சிந்தனையில கீழர் பாஸ்கர் ஐயா அவங்களுக்கு நமக்கு அதனுடைய நன்மைகளை பத்தி சொல்லி பயிற்சி செஞ்சாங்க. காலை மடக்கி நீட்டுங்க. ரைட் லெக், லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே எழுந்து நீண்ட நிலைக்கு வந்துடுறோம். கால் முட்டி பெதுக்கி நம்ம அமர்ந்த நிலையிலேயே காலை மடக்கி நீட்டிட்டோம். முட்டி கால் மூட்டு பயிற்சிக்கு. இந்த பயிற்சி அது சில பேர்
அந்த எக்ஸசைஸ் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அது ஒரு விவாதமா போச்சு. அதனாலதான் இந்த பயிற்சி செய்யாம அடுத்து அமர்ந்த நிலையில செஞ்சுட்டு இப்போ நின்ற நிலையில ஹிப்புக்கு மட்டும் செஞ்சுக்கிறோம். இடுப்புக்கு ரைட் சைடுல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு ஓட்டணும். 1 2 3 4 5 லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு கொண்டு வாங்க. 1 2 3 4 5 நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து கைகளை நல்லா வட்டமா சுத்துறோம். ரைட் ஹேண்ட் 1 2 3 ஆப்போசிட் ஹஸ்துக்கு 1 2 3 லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 ஆப்போசிட் ஹஸ்துங்க 1 2 3 ஷோல்டர்ல கை வச்சுக்கோங்க. முழங்கை வட்டமா சுத்துறோம். 1 2 3 ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 கை விரல்கள் நல்லா மடக்கிடுங்க. நல்லா மடக்கிடுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். கைகள் நல்லா முன்னாடி பின்னாடி மடக்குங்க. அப்படியே ரவுண்டா சுத்துங்க மணிக்கட்டை. 1 2 3 ஆப்போசிட் 1 2 3 கைகளை மடக்கி நீட்டுங்க. 1 2 3 கைகளை நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. இடுப்புல கை வச்சுக்கிறோம். கழுத்து பகுதி அப்படியே ரைட் அப் மேல பாருங்க. டவுன் காலை டச் பண்ணுங்க. அப் டவுன் ஸ்ட்ரைட்டா பாருங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் லெஃப்ட் ரைட்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு வட்டமா சுத்துங்க. 1 2 3 லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு போங்க. 1 2 3 நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அனைத்து வகையான மூட்டுகளுக்கும் நல்லா பயிற்சி கொடுத்துட்டோம். உச்சி முதல் பாதம் வரை தசைகளுக்கும் நல்லா பயிற்சியா இருக்கு. நல்லா மூச்சு விடுங்க. சூரிய வணக்கம். முதல் நிலை. இரண்டு அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரைட்டா வந்துடுங்க. மூச்சுலுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே தேர்ட் பொசிஷன். மெதுவா வந்து கால் விரல டச் பண்ணுங்க. அப்படியே கணுக்கால பிடிங்க. முடிஞ்ச அளவுக்கு தலையை ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க. நான்கு கைகளை ஊனி ரைட் லெக் நல்லா பின்னாடி கொண்டு போயிருங்க. 5 நல்லா குதிக்கால கீழே டச் பண்ணுங்க. கை கால் நல்லா அழுத்தமா வச்சு மலை மாதிரி நிக்கிறோம். 6 முட்டிய கீழே ஊனி நல்லா பின்னாடி உட்கார்ந்து இந்த சசங்காசன் பொசிஷன் உட்கார்ந்து அப்படி முன்னாடி வாங்க. தாடை கை டச் பண்ணிடுங்க.
7. நல்லா பேக் பெண்டிங் புஜங்காசன நிலை. மேல அண்ணாந்து பாருங்க. 8. நல்லா பின்னாடி உட்கார்ந்து மலை மாதிரி நின்னுக்கிறோம். 9. ரைட் லெக் இப்போ முன்னாடி வைங்க. நல்லா வந்து பாருங்க. 10. 2 கால் கட்டவரலை நல்லா சேர்த்து வச்சு கணுக்கால பிடிச்சி நல்லா தலைக்கு டச் பண்ண கொண்டு வாங்க. 11. நல்லா ஒரு வாட்டி மூச்சு விடுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பண்ணி 12. நல்லா மூச்சு விடுங்க. சூரியவனுக்கு பயிற்சி நம்ம செஞ்சுட்டோம். இந்த பயிற்சியால கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்களுக்கு நல்ல ஒளி கிடைக்கும். மூளைக்கு நல்ல ரத்தோட்டம் போகும். உச்சி முதல் பாதம் வரை நல்ல தளர்வு பயிற்சி. அடுத்து சந்திர வணக்கம் மேட்டோட ரைட் சைடு பகுதியில் நிலைங்க. முதல் நிலை தாடாசன நிலை. நல்லா கைகளை உயர்த்தி மேல கொண்டு வாங்க. 2. லெஃப்ட் சைடு கோணாசனம். 3. ஸ்ட்ரெயிட்டா வந்துடுங்க. மூச்சு இழுத்துட்டு ரைட் சைடு. ஸ்ட்ரெயிட்டா வந்துடுங்க. நல்லா மூச்சிடுங்க. மூச்சு இழுத்து விட்டு லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெஃப்ட் சைடு நல்லா அகலமா வச்சுட்டு வி ஷேப்ல வச்சிருங்க. இடுப்பு நல்லா கீழே இறக்குங்க. சின்மத்தில் வச்சுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 4th பொசிஷன் திரிகோணாசன நிலை. லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் கீழே இருக்கு. நல்லா மேல பாக்குறோம். ரைட் ஹேண்ட் மேல பாருங்க. 6. 2 கால் முட்டி நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படியே கையில கீழே இறக்கி காலுக்கு பக்கத்துல வச்சுட்டு அப்படியே முட்டியில் டச் பண்ணுங்க தலையை. 7. ரைட் லெக் நல்லா கீழே வச்சிருங்க. லெஃப்ட் லெக் எல் பொசிஷன் வச்சிருக்கிறோம். அப்படியே சந்திர நமஸ்காரம். எயிட். நல்லா இடுப்பை நல்லா திருப்பி லெஃப்ட் லெக்ல நல்லா அப்படி உட்காருங்க. கை பின்னாடி கூட ஒரு கையை வச்சுட்டு நல்லா உட்கார்ந்துட்டு லெஃப்ட் ரைட் லெக் நல்லா நீட்டி வச்சு வணக்க வைங்க. அப்படியே ரைட் சைடு போறோம். லெஃப்ட் லெக் நல்லா நீட்டி இருக்கு. நிமிர்ந்து பாருங்க. 2 கைகளையும் அப்படியே ரைட் லெக் சைடு வச்சு நல்லா இடுப்பு திருப்பி ரைட் லெக் இருக்கிற இடத்தை நோக்கி நல்லா பாக்குறோம். லெஃப்ட் லெக் நல்லா ஸ்ட்ரெயிட்டா நீட்டி இருக்கிறோம். சந்திர நமஸ்காரம். நல்லா பேக் பெண்டு. பதினொன்றாவது நிலை. 2 கால் முட்டி நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. கைகளை வச்சு நல்லா தலையை டச் பண்ணுங்க. திரிகோணாசன நிலை 12. லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் நல்லா பாருங்க. 2 கால் முட்டி நல்லா நேர் இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 13. சின்முத்திரை வச்சு நல்லா இடுப்பை கீழே இருக்கிறோம். காலை வி ஷேப்ல வச்சுக்கிறோம்.
14. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. மெதுவா லெஃப்ட் சைடு கோணாசனம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட் சைடு கோணாசனம். தாடாசன நிலை 60. அப்படியே வணக்கத்தை வச்சுக்கங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுக்கிறோம். இப்போ நம்ம கால அகலமா வச்சுக்கிறோம். பர்ஸ்வ திரிகோணாசனம். கால அகலமா வச்சுட்டு கை ஸ்ட்ரெயிட்டா நீட்டுங்க. ரைட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிடுங்க. அப்படியே திரும்பி உனக்கு வைக்கிற பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல மடக்கணும். கை ஸ்ட்ரெயிட்டா நீட்டிருங்க. லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல மடக்கிறோம். அப்படியே பின்னாடி திரும்பி வணக்க வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். கைகள் நீட்டி அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நல்லா காலை சேர்த்துக்கிறீங்க. நல்லா மேல வந்து பாருங்க. காலை டச் பண்ணுங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்பி கால் நீட்டி பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. கோமுகாசனம். லெஃப்ட் லெக் கீழே, ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. 2 முட்டி நல்லா நேர் வரணும். கால் பெருவரில் பிடிச்சிருங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு காத்து விட்டுக்கிட்டே தாடை புள்ளி மூட்டையில் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய். நல்லா மூச்சு விடுங்க. கைகள் மேல வைக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல பிடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இந்த கோமுகாசனம் நம்ம அடிக்கடி செய்யறதுக்கு காரணம், இந்த இடுப்பு பகுதி வந்து நல்லா இலக்கமடையும். இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நல்லா குறையும். அதாவது ஊளைச்சதைன்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய உடம்புல இருக்கிற வெயிட் எல்லாம் குறையும். கால் பெருவரில் பிடிச்சிருங்க. நல்லா மூச்சுடுங்க. தாடை கீழே டச் பண்ணுங்க. காலை மாத்தி செஞ்சிருக்கிறோம். ரைட் லெக் கீழே, லெஃப்ட் லெக் மேல. நல்லா வயிறு தொடை நல்லா போய் க்ளோஸ் ஆயிரும்.
நல்லா ஒட்டி இருக்கணும். அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. நல்லா மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த தொடை பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் இந்த சைடு ஃபுல்லா நல்லா வலி வரணும். அப்பதான் அங்க அந்த தசைகளுக்கு வந்து நல்லா பயிற்சி, நல்லா ரத்த ஓட்டம் போகும். கைகளை மேல வைத்துங்க. இப்போ ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேல, எந்த கால் மேல இருக்கோ அந்த கை மேல வைத்து வச்சுக்கிறோம். ஸோ லெஃப்ட் லெக் மேல இருக்கு, லெஃப்ட் ஹேண்டு மேல வச்சுக்கிறேங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கால் நீடிக்கிறோம். கால் கொஞ்சம் இப்படி அகலமா வச்சுட்டு நல்லா ரைட்லயும் லெஃப்ட்லயும் நல்லா அசைச்சுக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. முட்டி இப்படி கொஞ்சம் மேல நோக்கி உயர்த்தி ரைட்டு லெஃப்ட் இப்படி பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து நம்ம இடது கால் நல்லா அப்படி அகலமா வச்சு நல்லா ஒட்டி வச்சுக்கிறோம். சுகாசனம். ரைட் லெக் இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சுட்டு நம்ம மூச்சு பயிற்சிக்கு போயிடும். நல்லா ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா ஒரு 2 முறை ஆழமா மூச்சு விடுங்க. சுகாசனத்திலேயே இடுப்பு நேருக்கு பக்கத்துல கை வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி மேல தூக்கு. உத்திர சுகாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் மறுபடி சின்முத்திரை வைக்கிறோம். நல்லா ஆழ்ந்து 2 முறை மூச்சு தொடரும். 1 2 லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை, ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை. மோதிரவல் பெருவரில் வச்சுக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா நிமிர்ந்து போடுறோம். பெருவரில் வச்சுக்கிறோம். உங்களோட ரைட் ஹேண்டு பெருவரல், ரைட் சைடு நாம அடைச்சிருக்கிறோம். கபாலபதி. 1 வெளியில மூச்சு விடுறதை மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்படி இழுத்து விடக்கூடாது. வெளியில மட்டும் விடுங்க. அது இயல்பாவே தனி உள்ள போய்க்கும். ஒரு கவுண்டிங்க்கு ஒரு வாடி செய்ய போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நல்லா மூச்சு
ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. ஐயா சவுண்ட் கேட்கலைங்க. ஆறு, ஏழு, எட்டு. பொறுமையா ஒரு கவுண்டிங்க்கு ஒரு வேர்டு செய்யும். ஒரு கவுண்டிங் சொன்னா அதுக்கு ஒரு வேர்டு செய்யும். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய் மிக சிறப்பு. நல்லா சொன்னீங்க. கபாலபதி பயிற்சி அப்படின்றோம். நம்ம ஆழ்ந்து மூச்சு விடுவோம். மெதுவாக மூச்சு விட்டு மெதுவாக விடுங்க. பிறகு மயக்க மாதிரி ஒரு நல்லா முகத்தை நல்லா வரைக்கும் எடுத்துக்கிறோம். மூச்சு விடுங்க. நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடணும். வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மூச்சு விடுங்க. கட்சிக்கு கை இல்லாம டிஷ்யூ பேப்பர் கை இல்லாம இந்த பயிற்சி செய்யக்கூடாது. கண்டிப்பா கை வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முடிஞ்சீங்கன்னா சளி வந்ததுன்னா நம்ம நல்லா சொல்லிட்டு மொத்தம் மறுபடியும் முடியும். நல்லா கை கட்டுறது நல்லா மூச்சு விடுங்க. மூன்றாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20. சிறப்பு. சின்ன வச்சுக்க வேண்டியும் மூச்சு கவனிக்கும்.
எடுத்து மெதுவா விட்டு அடுத்து 4 சுற்றுலாவும் பெருவல் வச்சுட்டு இடது பக்கம் எவ்வளவு மெதுவா எடுத்து மெதுவா இருக்கு. அதை விட 2 மடங்கு நிறுத்தி அதை விட நல்லா 3 மடங்கு மெதுவா எவ்வளவு இழுத்தமோ அதை விட 2 மடங்கு மெதுவா உங்களுடைய இயல்பு கலர்கள் சொல்லுங்க. ஆழமா இருக்கு. 16 வினாடி மூச்சு எடுக்கணும். 64 வினாடி உள்ள நிற்கிறோம். 32 வினாடி ரொம்ப வெளியிடணும். இதான் கும்பக பயிற்சி சொல்லுவாங்க. ஆசனங்கள் நல்லா செஞ்சு நல்லா கடைபிடிச்சு உடல் அந்த அளவு தூய்மையா இருக்கும்போது அந்த பயிற்சியை வந்து செய்யறது சாத்தியமாகும். நம்ம சமய உணவு சாப்பிட்டுட்டு உடலை நல்லா கவனிக்காம மனசை நல்லா கவனிக்காம நல்ல இயற்கை வழி நல்லா முழுமையா கடைபிடிக்காம அந்த உடல் பயிற்சி நம்ம செய்ய முடியாது. பயிற்சியை குறிக்கோளா உட்கார்ந்து செய்யும்போது அந்த பயிற்சி அதனால என்ன பண்றோம், எடுத்து நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு நிறுத்த முடியுமோ நிறுத்தி மெதுவா இருக்கு. நல்லா ஸ்ட்ரெயிட்டா போட்டு மூச்சு எடுத்து மெதுவா அப்படியே அக்ஷரத்தை அமைக்கிறோம். ஆள்காட்டி வந்து பெருமை வச்சு நல்லா மூச்சு எடுத்து சொல்லி காட்ட வேண்டும். நல்லா மூச்சுடுங்க. ஐயா கொஞ்சம் நெருங்கி கூட வந்துங்க முன்னாடி. ஐயா சொல்லுங்க. முன்னாடி கொஞ்சம் நெருங்கி வந்துங்க. முன்னாடி வந்துங்க. தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா இப்ப அந்த விரல் வைக்கிறத சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. நன்றிங்க. இந்த விரல் நுனி செஞ்சிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலோட ரேகை பகுதி, இந்த ரேகை பகுதியில் வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ரேகை 3வது நிலை. 4வது நிலை இந்த விரல் அடியில இப்படி கீழே வச்சு சொல்றோம். அப்படியே ஒவ்வொரு வரலும் 4 இடம், நுனி, அடுத்த ரேகை, லாஸ்ட் ரேகை. ஒரு விரலுக்கு 4 முறைங்க. சுண்டு விரல் வரைக்கும் செய்யறோம். சுண்டு விரல்ல 2 முறை வரும். மோதிர விரல் நுனியில நாம வச்சுக்கோம். ரெடி? ஆள்காட்டி விரலோட அடுத்த ரேகை. நல்லா மூச்சுடுங்க. அடுத்த ரேகை. அடுத்த ரேகை வச்சுக்கோங்க.
நடுவிரல், um, அடுத்த ரேகை, um, அடுத்த ரேகை, um, அடுத்த ரேகை, மோதிரவிரல், அடுத்த ரேகை, அடுத்த ரேகை, அடுத்த ரேகை, சுண்டுவிரல், அடுத்த ரேகை, அடுத்த ரேகை, அடுத்த ரேகை, அடுத்து சுண்டவரில் இருந்தே செய்யுங்க நுனி, அடுத்த ரேகை, அடுத்த ரேகை, அடுத்த ரேகை,
இப்போ மோதிர விரல் நுனி மூச்சு இப்போ சொல்லுங்க. அப்படியே சன்னம் முத்திரை வச்சு முடிச்சுக்கிறோம். காதுல பெருவரல், 2 வரல், 2 வரல் வாய் வாய். இரண்டு முறை ஓய்வு. இந்த பரபரப்பான உலகத்துல எல்லாரும் குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நிமிடம் கூட தன்னை உணர்ந்து பார்க்கறதே கிடையாது. நம்முடைய உடலை உணர்ந்து பார்க்கறதே இல்லை. ஒரே பரபரப்பா அந்த பொறியியல் கண்ணோட்டத்துல வரக்கூடிய விளம்பரங்களும் செல்லுல வரக்கூடிய கேம் எல்லாம் மைண்ட பரபரப்பா இருக்கு. இந்த மாதிரி முத்திரை பயிற்சிகள் அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நல்லா பேசுறது, அந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்தா மட்டும்தான் குழந்தைகளை வந்து நம்ம குழந்தைகளா ஒரு பொறுமையாகவும், பெற்றோர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நல்ல கருத்தாளர்களை உள்நோக்கி கவனிப்பாங்க. நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு நிமிடம் கூட அவங்க நிறுத்தி வைக்க முடியாது. இந்த பயிற்சி ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகளை செஞ்சு நீண்ட ஆயுள் பெற்று, நிறைவான வாழ்வியலை பெற்று, மகிழ்வோடு வாழ்வாங்கு வாழ்த்துக்கள். இப்போ இந்த முத்திரை தியானம் செஞ்சதுனால நல்லா தாந்தியாசனம் அதே நேரம் நம்ம பண்ண வேண்டியதில்லை. நல்ல ரத்தோட்டம் கிடைச்சிருக்கும். நல்லா ஒரு ஸ்ட்ரைட்டா படுத்துட்டு அப்படியே எழுந்திரிச்சிடும். நல்லா ஒரு 5 முறை மூச்சு விட்டு எழுந்திரிச்சிடலாம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கவனமெல்லாம் மூச்சு காட்டு வெளியே வைங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே நம்ம விழிப்புணர்வு வந்தோம்.
ரோட்டரி கிளப் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம், சந்திர வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சிகள், அக்ஷர தியானம் முதற்கொண்டு அனைத்தையும் இன்றைக்கு சிறப்பா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வு, பயனுள்ள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு அற்புதமான நிகழ்வு. அனைவரும் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்து ஆரோக்கியம் பெற சிறப்பான பயிற்சி அளித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். மருந்தா மாத்துறதுன்னு பார்க்கலாம். உணவை எப்படி சாப்பிடுறதுன்னு நான் சொல்றேன்னு சொன்னோன்னே சில பேர் யோசிப்பீங்க, ஒருவேளை இவர் இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை, என்ன வேணாலும் சாப்பிடலாம். உடனே சந்தோஷமா இருந்திருக்கும், ஆஹா அருமையான வைத்தியம்னு. அடுத்தது, ஒருவேளை கொஞ்சமா சாப்பிடணும்னு சொல்லுவாரோ அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாங்க. உண்மையிலேயே எது வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம், ஆசிரியரை சாப்பிடலாம். பசின்னு என்ன? பசின்னு என்னன்னா, வாயு வயிறு குடல்ல ஜீரண சுரப்பியெல்லாம் சுரந்துட்டு, ஹலோ இப்ப சாப்பிடுங்க, அதை நானு நல்லா ஜீரணம் பண்ணி நல்லா சர்க்கரையா மாத்தி சர்க்கரை நோயை குணப்படுத்துறேன், நல்லா கொழுப்பா மாத்தி கொழுப்பு சக்தி அதிகம் பண்றேன். இப்படி உணவை மருந்தா மாத்துறதுக்கு, ரத்தமா மாத்துறதுக்கு நான் ரெடி, நீ ரெடியான்னு உடம்பு நம்மளை பார்த்து கேட்கிற பாஷைக்கு பேர் தான் பசி. யாரெல்லாம் நேரத்துக்கு சாப்பிடுறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆனா இப்படி சொல்றான்னு பாக்குறீங்களா? நீங்க பாருங்க, நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறதுங்கிறது வேற, பசி எடுத்து சாப்பிடுறதுங்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி எடுக்காம சாப்பிட்டா குப்பை. எனவே நாம் இனிமேல் பசி எடுத்து சாப்பிடுவோமாக. உணவை மருந்தாக மாற்றுவது எப்படின்னு பார்க்கலாம். சாப்பிடும் பொழுது உதட்டை பிரிச்சு மென்னா அது குப்பை, உதட்டை மூடி மென்னா மருந்து. எப்படின்னு கேக்குறீங்களா? சில பேர் சாப்பிடும் போது பாருங்க, இங்க பாருங்க, இப்படி எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடுறது நல்லது இல்லைங்க. அதாவது சாப்பிடும் பொழுது உதடு பிரியக்கூடாது, கேப் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. சாப்பாடு வாயில போட்டுங்க பாருங்க, சாப்பாடு வாயில போட்டு மெல்லும் பொழுது உதட்டுல கேப் இருக்கக்கூடாது. இது ஏன்னு கேட்பீங்க. அதாவதுங்க, எச்சில் இருக்கு இல்லையா, எச்சில்ல தான் நிறைய என்சைம் இருக்குங்க. இந்த என்சைம்ஸ் தான் சாப்பாடை மூலக்கூறா மருந்தா மாத்தி உடம்புல எல்லா வியாதியும் குணப்படுத்தி உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிட்டு. அப்போ அந்த எச்சிலுக்கு எதிரி யார் தெரியுமா? காத்து. உதட்டை பிரிச்சு யாரு சாப்பிடுறாங்களோ சர்க்கரை வியாதி வரும், பிபி வரும். ஏன் தெரியுமா? உதட்டை பிரிச்சு சாப்பிடும் பொழுது காத்து உள்ள போகுதா, இந்த காத்து எச்சிலில் உள்ள என்சைம்ஸ்களை டைலூட் பண்ணுது, நீர்க்க வச்சிருது, வேலை செய்யாது. வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. அதனால இனிமேல் யாரு எதை சாப்பிட்டாலும் சரிங்க, சாப்பிடும் பொழுது சாப்பாடை உள்ள போடுறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும். நீங்க பாருங்க, சாப்பாடு உள்ள போட்டு முழுங்குற வரைக்கும் உதட்டை பிரிக்காம இருந்து சாப்பிட்டு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். உடம்புல அவ்வளவு தெம்பு இருக்கும். நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா நோய் வருது? யாருமே சாப்பிடும் பொழுது அந்த உதட்டை மூடி சாப்பிடுறது இல்லைங்க. உதட்டை பிரிச்சு சாப்பிடுறோமா, காத்து உள்ள போயிருதா, அங்க இருக்கிற எச்சில் எல்லாம் வேலை செய்யறது இல்லையா, அதனால ஒழுங்கா ஜீரணமாக மாட்டேங்குதுங்க. அதனால இனிமேலு சாப்பிடும் பொழுது பாருங்க, உதட்டை மூடி மெல்லுங்க. நன்றிங்க ஐயா. இன்று அற்புதமான நமக்கு ஒரு சிந்தனை, அதாவது உணவை எப்படி நம்ம சாப்பிடணும், உதட்ட மூடி சாப்பிடணுங்கிறது ஐயா பல வருஷங்களா இதை நமக்கு சிறப்பா வழிநடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு எப்படி உணவை நம்ம மென்று சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நமக்கு இன்னைக்கு கொடுத்தாங்க. இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
இன்றைக்கு நமக்கு வந்து சிறப்பு விருந்தினரா வந்து ரேகா சிவகுமார் அவர்கள் வர இருந்தாங்க. இன்னைக்கு ஆடி வெள்ளிங்கிறதுனால அவங்க தற்செயலா அவங்க கோவிலுக்கு சென்றதுனால அவங்களால வர முடியல. அடுத்த வாரத்துல இருந்து அவங்களோட செஷன் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இப்ப இதுல புது அன்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதாவது பேர்ல இருக்கீங்க. ஆனா வந்து நம்ம வந்து காலச்சக்கரம் ஒரு குழு வந்து நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோம். அதுல வந்து ரெகுலரா எல்லாரோட நம்பரும் அதுல வரும். குழுவுல பயணிக்கிறதுக்கு. உங்களுக்கு நீங்க அந்த குழுவுல நீங்க ஜாயின் பண்ணணும்னாக்கா, இப்ப நான் சொல்ற நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நம்ம அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். 9842493585 9842493585 இந்த நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள நாங்க அந்த குழுவுல இணைச்சிருவோம். தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா, இப்ப இந்த நிகழ்வோட ஒரு நிமிஷம்.